வாழ்க்கையில இப்போ நீங்க இருக்க சூழ்நிலை மூச்சு முட்டுதா? எந்த பக்கம் போறது? இது எந்த சூழ்நிலையா வேணா இருக்கலாம். காதலா இருக்கலாம், கரியரா இருக்கலாம், ஃபேமிலி விஷயமா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப மூச்சு முட்டுது. இதுலேருந்து நான் எப்போ வெளியில வருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்க தருணம் இதுவா இருந்தா, இது உங்களுக்கான விட. என்ன மூச்சு முட்டுது? டெசிஷன்ஸ், முடிவுகள். எஸ்ஸா? நோவா? குழப்பம்? You're at a critical decision point in your life. Making a clear and confident choice will lead to positive outcomes. இது எல்லாமே நீங்கள் மூச்சு முட்டுற மாதிரி இருக்க இந்த நிலைமை நீங்கள் எடுக்க போகிற ஒரு முடிவுனால மாறி போயிடும். அந்த முடிவு நீங்கள் எடுக்க தத்தளிக்கிறதுனால தான் நீங்கள் தத்தளிச்சிட்ருக்கீங்க. பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இது வேறு ஏதாவது சொல்கிறாங்க, க்ரியேட்டிவிட்டி. ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இதில். நீங்கள் ஜாபா கரியரா, ஜாபா க்ரியேட்டிவ் கரியரா, இல்லைனா ரொம்ப நார்மலாக யோசிக்கிறீங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கணும். இன்ஸ்பிரேஷன், சேஞ்ச். நீங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும். மேபி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப கீழே லோ இன்கம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இன்ஸ்பயர் ஆகணும். நான் நிறையா சம்பாதிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கணும். நீங்கள் நார்மலாக சரி அவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க ஒரு கடை வச்சாங்க அப்படின்னா, நாமளும் அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு அந்த மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆவீங்க. அதனால தான் உங்களுக்கு மூச்சு முட்டுது, லாஸ். ஏன்னா அது உங்களோடது இல்லை. உங்களோடது இல்லாதது நீங்கள் தேடி போனீங்கன்னா என்ன நடக்கும்? வாழ்க்கையில் லாஸ், தோல்வி தான் நடக்கும். சேஞ்ச், நீங்கள் மாறணும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்க இந்த மூச்சு முட்டுற சூழ்நிலை பட்டுப்புழுன்னு சொல்ல வரேன், இல்லை கூட்டுப்புழு உள்ளே இருக்க வரைக்கும் அதுக்கும் மூச்சு முட்டும். அது எப்போ அது சிறகுகளில் விரிக்குதோ அந்த சமயம் அது ஃப்ரீ. அதனால தான் உங்களுக்கு அந்த மூச்சு முட்டுற சுச்சுவேஷன். ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் பிரபஞ்சம் எல்லா இடத்துலையும் வச்சுட்ருக்காங்க. கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களோட ஐடியா பல்ப் எரிஞ்சிட்டு தான் இருக்குது, நீங்கள் தான் பார்க்கல. மண்டையில் பல்ப் எரியுது அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. அந்த பல்ப் என்னன்னு பாரு அப்படின்றாங்க. ஒன்றுமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கணும். ஆழ்ந்துன்னா நீங்கள் சாமியாராக போகணும்னு நான் சொல்லலை. ஆழ்ந்து யோசிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் ஏதோ தவறான விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க, இல்லைனா அதுதான் உங்களோட வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை, பிரபஞ்சம் சொல்லுங்கள், அது உன்னோட பாதை இல்லை, அது உன்னோட இன்ஸ்பிரேஷனே கிடையாது. உன்னோட க்ரியேட்டிவிட்டி, உன்னோட இன்ஸ்பிரேஷன் உன் மண்டையில் பல்பாக எரிஞ்சிட்ருக்கு. அதை தேடி போகும்போது நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றம் இந்த கூட்டுப்புழு பட்டாம்பூச்சியாக மாறும். நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றம், செல்வம், செழிப்பு, எது வேணாலும் சரி, பிரேக் த பேட்டர்ன். நீங்கள் எங்கேயோ சுற்றி வந்துட்டுருக்கீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ணி நீங்கள் வெற்றி அடையணும்னு நினைக்காதீங்க. நம்ம தமிழில் ரொம்ப குயுக்தின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கிரிமினலாகவும் யோசிக்கலாம். அது கிரிமினல் ஆக்டிவிட்டியை சொல்லலை. சாணக்கியன் மாதிரி யோசிங்களேன். சகுனி மாதிரி, சாணக்கியன் மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு என்ன பண்ணலாம், எப்படி பிரேக் பண்ணலாம், பேட்டர்ன் ரிசர்ச் பண்ணுங்க ஐயா, ரிசர்ச் பண்ணுங்கள். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா கவுந்து பார்த்து நீங்கள் எதை எழுதிட்டு இருக்கீங்க, இல்லை பெயிண்ட் பண்ணுறீங்க, அதுலேருந்து ஒரே பபுளாக வருது. இது நீங்கள் ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒரு டெசிஷன் தான் அதை விட்டு தள்ளி இருக்கீங்க. உங்களோட வெற்றிக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிறது அந்த ஒரே ஒரு டெசிஷன். வேலையை விட்டு க்ரியேட்டிவிட்டி பண்ணணுமா, இல்லைனா நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ரொட்டீனை விட்டுட்டு புதுசாக ஏதாவது யோசிங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கரியரில் இருக்கீங்க, அது எல்லாரும் பண்ணுற மாதிரி அதே மாதிரி குதிரைக்கு கடிவாளம் கட்டுற மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நான் ரொம்ப வருஷமாக பண்ணுறேன்னு சொல்லாமல் அந்த கடிவாளத்தை எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி சுற்றி பாருங்கள், எல்லோரும் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் அப்ரோச் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களை சுற்றி நிறைய இருக்கிற விஷயங்களில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குவிஞ்சு கிடக்கு. அந்த பல்ப் என்னென்னு பாருங்கள், உங்களுக்கு வெற்றி தானாக கதவை தட்டும். ஸோ அந்த பல்பை மட்டும் கண்டுபிடிக்கிறதா உங்களோட வேலை. பல்ப் ஆல்ரெடி அங்கே இருக்குது, அதுவும் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அது உங்களோட க்ரியேட்டிவ் திங்கிங் இல்லை க்ரியேட்டிவிட்டி சார்ந்து இருக்குது. நீங்கள் எடுக்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு முடிவு. ஒரு முடிவு தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி புரட்டி போட்டு நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றத்தை கொண்டு குவிக்க போகுது. ஆனால் அது நீங்கள் இந்த பல்பை கண்டுபிடிக்கிறது தான் இருக்குது. காதல், சோல்மேட், எக்ஸ்சேஞ்சிங் கிஃப்ட்ஸ். நான் சொல்ல அவுட் ஆஃப் த பாக்ஸை பொட்டியை விட்டு வெளில வா அப்படின்றாங்க. மனசு திறந்து காதலை சொல்லு. இது காதலாக இருக்கலாம், உங்களோட ஐடியாஸாக இருக்கலாம். குழம்புனது போதுன்றாங்க. ரவுண்டு எங்கேயோ போய் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. மேபி இது உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். இப்படி பண்ணலாமா அப்படின்னு. பிரபஞ்சம் என்ன சொல்லுங்க, காம் டவுன். ரொம்ப க்ரியேட்டிவாக ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு போய் கொடுங்க. இல்லை அந்த கிஃப்ட்டை கொடுக்குறதுலேயே க்ரியேட்டிவிட்டியை இன்ஃப்யூஸ் பண்ணுங்கள். லாயல் ஹார்ட் உங்களுக்காக இருக்கிறது ஒரு இது பார்ட்னர்ஷிப்பாக கூட இருக்கலாம். காதலாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட ஐடியாஸ், உங்களோட இன்ஸ்பிரேஷன் மனசை திறந்து சொல்லுங்கள். உங்களை மாதிரியே யோசிக்கிற இன்னொரு ஆந்தாங்க காத்துட்ருக்கு. இது காதலாக இருந்ததுன்னா காதல், இல்லை நீங்கள் கரியர் மட்டும்தான் எனக்கு ஃபோக்கஸ் அப்படின்னீங்கன்னா இது உங்களோட பார்ட்னர். உங்களை மாதிரியே இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிச்சுட்டு அங்கே ஒரு ஜீவன் இருக்குது.
நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்களோட ஐடியாஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து யார் உங்களுக்கு சரியான ஆள்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட போய் பேசுங்க. தே வில் கிவ் யூ த ஐடியா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி. சோல்மேட்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரியே தான், இது வந்து காதலாகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களை மாதிரியே இருக்க ஒரு சோல்மேட். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி மேபி அவங்க இந்த 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 ட்ரான்சிஷனை, இந்த மாற்றத்தை ஆல்ரெடி அவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு வழி காட்டுவாங்க. மனசை திறந்துரு, டப்பாவை திறந்துரு அப்படின்றாங்க. பூம்பா பண்ண சொல்லுவாங்க, சாப் போட்டு. பழசு வேலைக்காகாது. நீங்கள் பழசில் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதில் மாற்றம் வராது. பழசை விடும்போது டீப் நோயிங் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த பல்பு நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி உங்களுக்குள்ளே தான் எரிஞ்சிட்ருக்கு. இங்கேயும் ஆந்த மேபி நைட்டோட தனிமையில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கான பல்பேரியெல்லாம் ஜேர்னல் பண்ண சொல்கிறாங்க. பிரபஞ்சம் ஜேர்னல் பண்ணுங்கள். மனசில் என்ன இருக்கும், ஏன் 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 ஒய் குழம்பி 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 இது வந்து இதோட பேர் எனக்கு மறந்து போச்சு. தெர் இஸ் அ நேம். இது எந்த ஒரு பேட்டர்ன் அது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அதில் தான் இருக்கும். அந்த பேட்டர்னில் தான் இருக்கும். சுற்றி 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 போய்கிட்டே இருக்கும். இட்ஸ் லைக் அந்த பேட்டர்ன் பேர் வர மாட்டேங்குது. சரி, ஞாபகம் வரும்போது நான் சொல்கிறேன், இல்லை நான் அடுத்த ரீடிங்கில் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க ஓவரால் அப்படின்னா, நீங்கள் எல்லாமே இங்கே பேட்டர்ன் தான், எல்லாமே இங்கே வந்து சிஸ்டம் தான். நீங்கள் வந்து பெருசாக இதில் வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த சுழலில் போகணும், அவ்வளோதான். இதுலேருந்து ஒன்றா வெளியில் வரணும், இல்லைனா இதில் குழம்பி 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 நடுவில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் நோ. இன்னும் நோயிங் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் வந்து பெருசாக யார்கிட்டையும் போய் டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிரபஞ்சம் வந்து நான் எங்கே போய் யார்கிட்ட கேட்பேன்னா, பிரபஞ்சம் நீ கேட்கவே வேண்டாம், நான் தான் உனக்குள்ளேயே வச்சுருக்கேன், நீ எங்கே போய் கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு மாற்றம் உங்கள்கிட்டயே தான் இருக்குது. மாற்றத்துக்கான விடையும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. மேபி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்காக காதலும் காத்துட்ருக்கு, இல்லைனா வந்து உங்களை மாதிரியே யோசிக்கிற ஒரு விஷயமும் காத்துட்ருக்கு. ஹேங்க்டு மேன். பிரபஞ்சம் உங்களை வந்து இப்போ தண்ணிக்குள்ளே அமுக்கிறதுக்கு காரணம் தண்ணிக்குள்ளே மூச்சு விட கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க, அவ்வளோதான். ஹேங்க்டு மேன். இந்த சிச்சுவேஷன் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு தான். கடந்து போன விஷயங்கள்லேயே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. இங்கே கடந்து போன பிஸ்னஸ் ஃபெயிலியர், லவ் ஃபெயிலியர், இதுலேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காதிங்க. உங்களுக்காக ஒரு அழகான பார்ட்னர்ஷிப், இந்த காதலாக இருக்கலாம், இல்லைனா வந்து புது கரியர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறது உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஆனால் உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் கவுந்து போன கப்பல்லையே இருக்குது. பிரபஞ்சம் சொன்னாங்க அதுக்கு ஒரு முடிவு கட்டிடு. அதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு நீங்கள் வந்து முன்னாடி போங்க. மேபி உங்களுக்கு பிளாக்கேஜ் க்ரியேட் பண்ணுறது ஸ்கார்பியன் எனர்ஜியாக இருக்கலாம். 2 ஸ்கார்பியன் எனர்ஜி இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்கார்பியன் எனர்ஜி. ஸோ இது வந்து ஒரு முடிவுக்கு வரும். யாராவது வந்து உங்களோட முன்னேற்றத்துக்கு வந்து தடையாக இருக்காங்க அப்படின்னா, ஸ்கார்பியன்னா வந்து விருச்சிக ராசி, 10 ஆஃப் பென்டிகல்ஸ். திரும்ப விர்கோ பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசி. திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர். ஸோ இங்கே நீங்கள் வந்து தனியாக எதையும் சாதிக்க முடியாது. நீங்கள் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்கீங்க. மேபி உங்களுக்கு இருக்க இடம் பிடிக்கல, இல்லைனா வந்து எனக்கு எப்போ பார்த்தாலும் தோல்வி தான் வருது, எனக்கு இப்போ வெற்றி கிடைக்கும் புலம்பிகிட்ருக்கீங்க. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உனக்கான ஆன்சரை கொஞ்சம் தூரத்தில் வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து மெனக்கிட்டேன் அப்படின்னா நீ இந்த எல்லாத்த விடவும் நீங்கள் வந்து ரொம்ப வசதியாக ஆக போகிறீங்க, எல்லாத்த விடவும் ரொம்ப பாப்புலர் ஆக போகிறீங்க, எல்லாத்த விடவும் நிறையா சந்தோஷங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இந்த 10 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து இதுக்கு மேலே நீங்கள் கேட்கவே வேண்டாம், கேட்கவே தேவையில்லாத நிலைமைக்கு பிரபஞ்சம் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட், இல்லைனா உங்களோட பர்ஃபெக்ட் பார்ட்னரை கண்டுபிடிக்கணும். நீங்கள் சிரமப்படவே வேண்டாம். அந்த எனர்ஜியை நீங்கள் வெளியில் விட்டால் போதும். நீங்கள் எப்படியாவது அவங்கள மீட் பண்ணிடுவீங்க. சேஞ்ச் நீங்கள் தான் இப்போ வெளியில் வரணும். கூட்டு புழுவாக இருக்கீங்க, சிறகுகளை விரிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. இன்னுமே வந்து நீங்கள் அந்த கூட்டுக்குள்ளே இருக்கீங்க, எனக்கு சஃபகேட் ஆகுதுன்னா நீங்கள் இன்னும் சிறகுகளை விரிக்கலை. உங்களுக்கான அந்த கூடு வந்து பிஞ்சிடுச்சு. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த பிசின்லாம் எடுத்துகிட்டு அது பட்டாம்பூச்சி பறக்கிறதுக்கு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் பறக்கும், அப்புறம் கொஞ்சம் பறக்கும், அதுக்கப்புறம் தான் அது சிறகடிக்கும். பார்த்துருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். இல்லைனா பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. அதுதான் அந்த சூழ்நிலை தான் இப்போ உங்களுக்கு. நீங்கள் பறக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களை பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ ப்ளீஸ் இதை வந்து இந்த சூழ்நிலையை, இந்த மூச்சு முற்று சூழ்நிலையை வந்து சேலஞ்சிங்காக எடுத்துக்கோங்க. இது வந்து பாடமாக பாருங்களே தவிர இது வந்து ஒரு சாபமாக பார்க்காதீங்க. இது சாபமே கிடையாது. ஆக்சுவலாக உங்களோட டைரெக்ஷனில் பிரபஞ்சம் தள்ள விரும்புகிறாங்க. அது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தள்ளுறாங்க, அவ்வளோதான். எப்போவுமே வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையாகவே இருக்காது. கஷ்டத்துக்கு அப்புறம் நிச்சயம் சந்தோஷம் வரும். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.